அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவன்புடன் மற்றும் வணக்கத்துடன் இந்த வீடியோ அப்லோட் செய்கிறேன். இது ஒரு புதிய வீடியோ கிடையாது, ஒரு ஷார்ட் வீடியோ தான். அதாவது எந்த ஒரு தனி நபரையும் விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு மாற்றுச் சங்கங்களுக்கும் உரிமை இல்லை. சங்கங்களின் செயல்பாடுகளை குறை கூறலாம், ஏனென்றால் அவை ஒரு திறமையான போட்டியை வளர்க்கும். ஓய்வூதியர்களுக்கு நாம் அனைவரும் ஓய்வு பெற்றுவிட்டோம். 30 ஆண்டு காலம் பணி செய்து ஓய்வு பெற்று நாம் இப்போது போராடி கொண்டிருப்பது நம்மளுடைய டிஏ உயர்வு. அந்த டிஏ உயர்வை பெறுவதற்கு எவ்வாறு கோவை பேரவை கடந்த 7 ஆண்டு காலமாக பல்வேறு அமைப்புகளுடன் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃபீஸர் அனைவரும் இணைந்து 7 ஆண்டு காலம் ஒரு கேஸ் அல்ல, 2 கேஸ் அல்ல, திரும்ப சொல்லுகிறேன், 2 ரிட் பெட்டிஷன், 4க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்ற அப்பீல்கள், 2க்கும் மேற்பட்ட உச்சநீதிமன்ற அப்பீல், ஒரு ரிவ்யூ பெட்டிஷன், ஸ்டில் கியூரேட்டிவ் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது, இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த அரசு உச்சநீதிமன்றம் சென்று அந்த அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டதால் நாம் தொடர்ச்சியாக உயர்வு பெற்றுக்கொண்டு வருகிறோம் என்பது எல்லா வீடியோவிலையும் எல்லா மீட்டிங்லையும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இவை அனைத்துக்கும் முழு காரணம் கோவை பேரவை மற்றும் அதை அலுவலர் சங்கம் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான். மற்ற எவருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஏனென்றால் ரிட் பெட்டிஷன் 1147 ஆஃப் 2020 தான் அரசு அந்த கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கவுண்டர் மேலே தான் நம்ம வாதாடி வெற்றி பெற்றோம். அதன் அடிப்படையில் தான் அப்பீல், அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் என்று எல்லா விதமான அனைத்து ஆதாரங்களையும் நாம் யூடியூப்பில் அப்லோட் செய்துள்ளோம், வாட்ஸ்அப்லேயும் போட்டுள்ளோம். இன்னும் தேவைப்படுமானால் மீதமுள்ள உச்சநீதிமன்ற ஆர்குமெண்ட்ஸ் அண்டு அப்பீலுடைய இன்னும் சில ஜட்ஜ்மெண்ட் அண்டு ரிட் பெட்டிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட் அதையும் தமிழாக்கம் செய்து யூடியூப்பில் போடுறேன். இவை அனைத்தும் சொல்வது நாங்கள் சாதித்தோம் என்பதை பறைசாற்றுவதற்காக அல்ல. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் வல்லவர், யாரால் இது கிடைத்தது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு புரிந்து கொண்டால் இந்த மாற்றுச் சங்கங்களின் கொள்ளையடிப்பதற்காக என் மீது சேற்றை வாரை அல்ல, வேறோ மலத்தை வாரை இறைப்பது போல் இறைக்கிறார்கள். வாட்ஸ்அப் தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள ஒன்று விரும்புகிறேன். நான் சென்னையில் வசிக்கிறேன். இதுவரை மதுரைக்கு கடந்த 2019 முதல் இன்று வரை 100க்கும் மேற்பட்ட முறை மதுரை சென்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தடவை போயிட்டு வந்து 1000 கிலோமீட்டர், 100 முறைன்னா கணக்கு போட்டுங்க, 1,00,000 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் 5 ஹீரிங், 2 எஸ்எல்பி, 3+2 5 டிஸ்கஷன் மற்றும் முன்னாடியே போய் சீனியரை பார்க்குறது ஒவ்வொரு வழக்கிலையும், அதுக்கு ஒரு 2-3 தடவை, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் விமானத்தில் பயணம் செய்துள்ளேன். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இன்று நம்ம டிஏ உயர்வு பெறுகிறோம். ஒரு கணிசமான உயர்வு பெற்றுவிட்டோம். மீதமுள்ளதை 100% பெறுவதற்கு ஜனவரி பிப்ரவரியில் அரசு ஒரு 15 கோடி கூடுதலாக ஒதுக்கியுள்ளது. ஜனவரியில் கொடுத்து விட வேண்டும் என்று. இன்னும் ஒரு 5 கோடி தான் பிரச்சனை. அது 75 கோடி ப்ளஸ் ஒரு 5 கோடி வாங்கிவிட்டால் பணியாளர்களுக்கு இணையான நம்மளுடைய உத்தரவு, பணியாளர்கள் என்ன டிஏ அகவலைப்படி கொடுக்கிறார்களோ அதை ஓய்வூதியர்களும் பெற வேண்டும். இதுதான் கடந்த 10 ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதை நாம் தகர்த்தெறிந்தோம். அந்த 20A ரூலை மாற்றி அமைத்தோம். அதன் விளைவாக பெற்று வருகிறோம், பெறப்போகிறோம். இனி எல்லா காலங்களிலும் நாம் டிஏ உயர்வு பெறப்போகிறோம் என்ற உத்தரவாதம் கோவை பேரவை உங்களுக்கு அளிக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த தனிநபர் விமர்சனம் என்பது மாற்றுச் சங்கங்களின் ஒரு கேடுகட்ட அவல நிலையாகும். அது அவர்களுடைய புத்தியை காமிக்கிறது. இவ்வளோ நாள் எவ்வளோ கொள்ளடிச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது அவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் அவர்களிடமிருந்து விலகி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் செய்யுங்கள், நான் விளக்கம் அளிக்கிறேன். சும்மா 8/8/2025 அன்று நமது கண்டெம்ட் பெட்டிஷனில்
1471 மற்றும் அந்த 1147 ஆஃப் 2020 ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அதற்கான ஆவணங்களும் தமிழாக்கம் செய்யப்பட்டு வாட்ஸ்அப்பில் போடப்பட்டது. அந்த உத்தரவை எடுத்து அதில் மீட்பு சங்கம் என்று சீலை போட்டுக்கிட்டு அதில் போய் என்னமோ நாங்கள் தான் வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு சீலை போட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறது ஒரு கேடுகட்ட கேவலமான செயல். இவர்களை செய்யும் பாவச் செயல்களுக்கு இறைவன் நல்ல தண்டனை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.